என்னங்க சொல்றீங்க? நம்ம மாதிரி எல்லாம் ஆர்க்கிடெக்ட் ஸ்டைல்ல ஒரு விழா பார்க்குறீங்களா? அதுவும் 3 பெட்ரூம் உடைய ஹை சீலிங் டைப்லயா? அப்பனா இந்த வீட்ட பாருங்க. இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மெயின் கேட் வழியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே உங்களுக்கு போர்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்டிகோல நீங்க தாராளமா இனோவா சைஸ் கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடு அத்து கட்டாம சுத்திலும் ஸ்பேஸ் அமைச்சு காம்பவுண்ட் வாலோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஒரு ஃபுல்லி ஃபர்னிச்சர்ஸோட வீடா தான் அமைஞ்சிருக்கு. 3 சென்ட் ஏரியால உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. 1069 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. வெளியில ஸ்டீல் கேட். இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்குடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே வராண்டா ஏரியா மாதிரி ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வராண்டா ஏரியால இன்வெர்டர் வைக்க தனியா ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. சோஃபா செட்டும் தனியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆன நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால்ல ஹை சீலிங் டைப்ல செட்டோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் சென்டர்ல டிவி கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிவி கேபினட் பக்கத்திலேயே உங்களுக்கு பூஜா கபோர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்ல கரெக்டா ஒரு 6 பேர் உட்காரமே சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரூம் ஃபுல்லா ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமன் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்ல அமைஞ்சிருக்க எல்லா பெட்ரூமும் உங்களுக்கு காட் மேட்ரஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேந்தி தனியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் ஸ்ட்ரெயிட்டா போனா உங்களுக்கு டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஏரியால டைனிங் ஸ்பேஸ் அமைச்சு டைனிங் டேபிளோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டைனிங் ஏரியா இருந்து வெளியே போனா யூட்டிலிட்டி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த யூட்டிலிட்டி ஏரியால தனியா ஒரு காமன் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் நல்ல ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்ல மேட அமைச்சு கிரானைட் சிங்கோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் மாடல் கிச்சனா தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன மாதிரி ஸ்பேஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஸ்டாக் ஹாஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஹாஸ் ஃபுல்லாமே வுட்ல தான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனது கிறிஸ்டல் கிளியர் ஸ்டாண்டிங் லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஒரு மினி ஹால் செட்டப்போட தான் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இந்த மினி ஹால் செட்டப் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனா செகண்ட் ஃப்ளோர் போறதுக்காண்டி இரும்புல ஸ்டாக் ஹாஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட நல்ல ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட விலை 90 லட்சம். இந்த வீடு வாங்குறது ஹவுசிங் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம்க்கு எல்லாமே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 2 பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட தான் நல்ல ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க 4 ரெஸ்ட் ரூம்ல 3 ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைல தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூம் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் நல்லா நீட்டான இன்டீரியர் டிசைனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டைல தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.